காந்தியினுடைய தொகுப்பு நூல்களுடைய பட்டியலை பற்றி பார்த்த நாம் தமிழில் காந்திய நூல்கள் 1896 வர ஆரம்பித்து விட்டது. ஆப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் சுதேசமித்திரனுக்கு வாசகர் பகுதியிலே கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். அவற்றையெல்லாம் உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியார் தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் 1893 ஆப்பிரிக்காவுக்கு சென்று 14 திரும்புகிறார். ஆப்பிரிக்காவுக்கு சென்ற பிறகுதான் அவர் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. மனித உரிமைக்காக போராட வேண்டும், அதற்கு அகிம்சை வழியையும் சத்தியாகிரகத்தையும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தாக்கங்கள் எல்லாம் அவருக்கு ஆப்பிரிக்காவில் தான் ஏற்படுகிறது. அப்படி காந்தியினுடைய கருத்தாக்கம் உருவான பிறகு முதற்கட்டமாக அந்த விரல் பதிவை குடியுரிமைக்காக அவர்கள் போராடிய போது, பதிவை எதிர்த்து போராடிய போது, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய நிலைமையை இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு விளக்குவதற்காக இந்தியாவிற்கு வருகிறார். அவர் முதலாக தமிழகத்திற்கு வந்தது 1896 பச்சையப்பன் கல்லூரி மண்டபத்திலே அவர் பேசியிருக்கிறார். நமக்கு அவருடைய நூற்றாண்டு விழாவின் போது கிடைத்த ஒரு அரிய நூல் எது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் காந்தி என்ற இந்த தொகுப்பு நூலாகும். இதை மதுரை காந்தி நூல் வெளியீட்டுக் கழகம் வெளியிட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் ஆர். ராமசாமி. 1896 முதல் முறையாக வந்தவர் கடைசி முறையாக 1946 வருகிறார். அதில் முக்கியமான ஒன்று, 1919 காந்தி அவரை சென்னையிலே இப்பொழுது சோலா ஹோட்டல் இருக்கிற இடத்தில் ராஜாஜி தங்கியிருந்த போது, அவர் வீட்டில் தங்கியிருந்த போது ஒரு நாள் மதியம் பின்மாலை பொழுதில் அவரை சந்தித்த நிகழ்ச்சி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வு இல்லாத காரணத்தினாலே அவையெல்லாம் மக்களிடத்தில் முறையாக எடுத்து சொல்லப்படவில்லை. அதே போல காந்தியினுடைய தமிழ்நாட்டு வருகை 1927 நடைபெறுகிறது. அந்த 27 காந்தியார் தமிழகத்திற்கு வந்தபோது அவரை ஜீவா அவர்கள் சிராவயலிலே ஜீவாவை காந்தி அவர்கள் தன்னுடைய 10வது முறையாக தமிழகத்திற்கு வந்தபோது 1927 ஆகஸ்ட் போது இங்கே கதர் யாத்திரைக்காக வந்தபோது ஜீவாவை சந்தித்தார்கள் சிராவயலில். அந்த நிகழ்வு இன்னும் வரலாற்றில் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. எனக்கு இந்த நிகழ்வை சொன்னவரே ஜீவா அவர்கள்தான். 1958, 59 இருக்கலாம். நான் திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சிவகாம சுந்தரி என்று ஒரு அம்மையார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படித்துவிட்டு ஜீவாவினுடைய பொது உடைமை இயக்கத்தில் ஈடுபாடோடு மேடையில் முழங்கி கொண்டிருந்த காலம். அவர்கள் உறையூர் பஞ்சவர்ணசாமி கோயிலில் ஜீவாவை அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருவதற்கு இந்த தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரயில், அதான் கடைசியாக வரும். 3 ரயில் தான். ஒன்று திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ், 3வது தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். அதுதான் காலை 5:30 மணிக்கு வரும் திருச்சிக்கு. அப்பொழுதெல்லாம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு பஸ்ஸு போக்குவரத்தெல்லாம் கிடையாது. அதனால் தலைவர்கள் காலையிலேயே வந்து விடுவார்கள். மாலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் காலையிலேயே வந்து விடுவார்கள். ஜீவா வந்த செய்தியை அறிந்த நாங்கள் கல்லூரி நண்பர்களெல்லாம் அவரை சந்திக்க போனோம். ஒரு 7-8 பேர். அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் ஜீவாவை சந்தித்து பேசிய போது, காந்திய கொள்கைதான் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. புரட்சிகரமான ஒரு பாதையில் நாம் சென்றிருந்தால்
நாமும் ரஷ்யாவைப் போல் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கி இருக்க முடியும் என்றெல்லாம் பேசினார்கள். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஜீவா அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார், உங்களில் யார் காந்தியினுடைய சுயசரிதையை முழுமையாக படித்திருக்கிறீர்கள் என்று. நான் அப்பொழுது சத்திய சோதனையை படித்திருந்தேன். நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவர்களை பார்த்து சொன்னார், தம்பிகளே, நீங்களாம் படிக்கிற காலத்திலேயே, அரைநிஜார் அணிந்து கொண்டு இருக்கிற காலத்திலேயே மேடை ஏறி முழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். நான் உங்கள் ஆசையை குறை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். காந்தியெல்லாம் முழுமையாக படிக்காமல் காந்தியை பற்றியெல்லாம் இப்படி விமர்சனம் செய்யாதீர்கள். அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி என்று சொல்வதை விட மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவரை நேரில் நான் சந்தித்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் மேதமையை, அவர் சிந்தனா சக்தியின் வேகத்தை அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். அதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். சிராவயலில் காந்தியின் பெயராலே காந்தி ஆசிரமத்தை ஜீவாவும் அவரது நண்பர்களும் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெரியார் இயக்கம் 1925 சுயமரியாதை இயக்கம் தோன்றி வர்ணாசிரம தர்மத்தை, பிறப்பினால் உயர்வு தாழ்வு கற்பிக்கின்ற அந்த ஜாதி ஏற்பாட்டை பற்றி கடுமையான வாதம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. காந்தியாருடைய கருத்து ஆரம்ப காலத்தில் வர்ணாசிரம தர்மத்தை வலியுறுத்துவதாக இருந்தது. ஆனால் காந்தியார் வலியுறுத்திய வர்ணாசிரமம் வேறு, இந்த உயர்வு தாழ்வை கற்பிக்கின்ற, பிறப்பினால் உயர்வு தாழ்வை கற்பிக்கின்ற ஜாதிய வர்ணாசிரமம் வேறு. அவர் தொழிலின் அடிப்படையில் இந்த பிரிவுகள் இருக்கிறது, இது நீடித்திருந்தால் ஒரு சில தொழில்கள் சாகாமல் இருக்கும், ஆகவே தொழிலிலே உயர்வு தாழ்வு கற்பிப்பது கூடாது, தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவரிடத்தில் அவர் ஒரு சனாதனியாக நினைத்து தமிழகத்தில் இருந்த பெருந்தலைவர்கள் KM பாலசுப்ரமணியம், பின்னாலே திருவாசகமணியாக மாறியவர், பெரியாருடைய ஆரம்பகால சீடர்களில் ஒருவரான, விடுதலையின் ஆசிரியராக 16 ஆண்டுகள் பணியாற்றிய, திராவிடர் கழகத்தின் செயலாளராக 12 ஆண்டுகள் பணியாற்றிய குத்தூசி குருசாமி போன்றவர்கள்லாம் காந்தியை நேரில் சந்தித்து விவாதிக்கிறார்கள். அந்த முறையில் ஜீவா அவர்கள் சிராவையிலிருந்து காந்திக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி கடிதத்தில் எவ்வளவுதான் விவாதிக்க முடியும். ஆகவே காந்தி என்ன சொல்கிறார், நான் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது உன்னை நேரில் சந்திக்கிறேன், அப்பொழுது பேசிக்கொள்ளலாம் என்று. அப்பொழுது ஜீவாவுக்கு வயதே 21 தான். ஆனால் காந்தி வயது, அந்த கேள்வி கேட்டவர்களுடைய பின்னணி, இதையெல்லாம் சிந்திக்கலை. உண்மையான சத்தியத்தோடு ஒரு மனிதன் தன்னிடத்தில் கேட்கிற சந்தேகத்திற்கு விடை சொல்லுவது தன்னுடைய கடமை என்று பதில் அளித்தவர். 27 தமிழ்நாடு சுற்றுப்பிரயாணத்தின் போது காரைக்குடிக்கு வருகிறார். காரைக்குடியிலே காங்கிரசினுடைய செயலாளராக செயல்பட்டவர், பின்னாளில் தமிழ் கடல் என்று பாராட்டப்பெற்ற ராய சொக்கலிங்கம். அவர் வீட்டில் தங்கிய போது பின்னால் அது காந்தி மாளிகையாக மாறுகிறது. அந்த ராய சொக்கலிங்கத்திடத்தில் சொல்கிறார், அப்பொழுது சென்னையிலிருந்து இந்த மெயின் லைனில் வருவதற்கு ஒரே ட்ரெயின் தான் உண்டு, அதுக்கு போட் மெயில்னு பேர். அதாவது சென்னை எக்மோரில் கலந்து தனுஷ்கோடி வரைக்கும் போகும். தனுஷ்கோடி 67 கடற்கொள்ளால் மூழ்கி போயிடுச்சு. தனுஷ்கோடிக்கு போனால் அங்கேருந்து கப்பலில் கொழும்புக்கு போகலாம், குவாரண்டைன் பார்த்துட்டு அனுப்புவாங்க. புதுக்கோட்டையிலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கே 3 ரூபா டிக்கெட்டு, கப்பல் சார்ஜ் சேர்த்து. அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில். எல்லா ஊர்லேயும் சிலோன் லேபர் ஆஃபீஸுன்னு இருக்கும். அதில் இந்த கண்காணிகள் அந்த சிலோனில் இருக்கிற தேயிலை தோட்டத்துக்கு நம்முடைய ஏழ்மையின் பார்ப்பட்ட தொழிலாளிகளை ஆசை வார்த்தை காட்டி அழைத்து செல்வது வரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு சிலர் குடியேறினார்கள். ஆகையினால அந்த போட் மெயில்னு அதுக்கு பேர். தனுஷ்கோடி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் போட்டில் ஈழத்துக்கு போகலாம். அந்த போட் மெயிலில் காலையிலேயே காரைக்குடிக்கு வந்துடுறார். காலை கடன்கள்லாம் முடித்த பிறகு ஒரு சில அன்பர்களை எல்லாம் சந்தித்த பிறகு ராயசோவிடத்தில் கேட்கிறார்,
இங்கே சிராவயல் என்று அருகிலே ஒரு கிராமம் இருக்கிறதா, அங்கே என் பேரிலே சில இளைஞர்கள் ஒரு ஆசிரமம் நடத்துகிறார்கள், அந்த ஆசிரமத்திற்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். ராயசு சொல்கிறார், அது ஒரு குக்கிராமம், நாம் அங்கு போவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, போக்குவரத்து சற்று கடினமானது என்று சொல்கிறார். காந்தி நினைத்து விட்டால் அதை சாதிக்கக்கூடியவர். நடந்தே இந்தியாவை அளந்த காந்தி அவர்கள் ராயசு எடுத்து சொல்கிறார், இல்லை, அந்த ஜீவானந்தத்தை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். 2006 ஜீவாவின் நூற்றாண்டு விழாவின் போது நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ஜீவாவினுடைய சிராவயல் காந்தி ஆசிரமத்தை பார்க்க போனார்கள். அதை பற்றி பொன்னியிலன் மற்ற நண்பர்கள்லாம் சொல்ல கேட்டேன். உண்மையிலேயே கிருஷ்ணமூர்த்தி 1927 ஏறத்தாழ ஒரு 79-80 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனிதன் எப்படி அங்கே போனான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ வாகன வசதிகள் எல்லாம் முன்னேறிய இந்த காலத்திலேயே கூட பைக்கில் போகிறது எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நூற்றாண்டு விழாவின் போது ஜீவாவினுடைய தோழர்கள் அவருடைய காந்தி ஆசிரமத்தை பார்க்க சிராவையில் போனது போது ஏற்பட்ட சிரமங்களையும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமலே திரும்பிய கதையெல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது அங்கே யாரும் இல்லை, உத்தேசமாக இதுவாக இருக்கலாம் என்று காட்டினார்களாம். அதை சொல்லுகிற போது நண்பர்கள் சொன்னார்கள், 2007 இவ்வளோ வாகன வசதிகள்லாம் பெருகிவிட்ட காலத்திலேயே 2007 அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்கிற போது இந்த மனிதன் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி அங்கே போயிருப்பான், நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குன்னார். காந்தி அங்கே போகிறார் காந்தி ஆசிரமத்திற்கு. ஜீவா அவரை வரவேற்கிறார். அவர் உடனடியாக ஜீவாவினிடத்தில் சொல்கிறார், இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாம் நான் பார்க்கணும், வர சொல் வரிசையாங்கிறார். எல்லா மாணவர்களும் வரிசையாக வராங்க. எல்லாரையும் பார்த்து விட்ட பிறகு ஜீவாவை பார்த்து காந்தி கேட்குறார், ஏன் இந்த பையன்க தலையெல்லாம் எண்ணெய் இல்லாமல் பரட்ட தலையாக இருக்குது, ஏன் இவர்கள் ஒழுக எண்ணெய் வச்சு சீவக்கூடாது அப்படின்னு கேட்குறார். ஜீவா அது வரைக்கும் அதை சிந்திக்கலை. தினந்தோறும் இரவு நேரங்களில் நண்பர்களும் அவர்களும் இந்த சிறுவர்களுக்கு எவ்வாறு உணவு கொடுப்பது, எண்ணெய் பாடத்தை எவ்வாறு போதிப்பது, ஆசிரமத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்றெல்லாம் திட்டமிட்டு கொண்டு இருந்த ஜீவா இந்த கேள்வியை காந்தியினிடத்தில் எதிர்பார்க்கலை. உடனே அவர் இருந்தாலும் சமாளித்து கொண்டு சொல்கிறாரா, பாபுஜி, இங்கே இருக்கிற இந்த ஏழை மாணவர்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுப்பதே எங்களுக்கு பெரும்பாடாக இருக்கிறது. செட்டிநாட்டில் இருக்கக்கூடிய தனவந்தர்களை அண்டி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பொருள்களை சேகரித்து பணத்தை பெற்று இவர்களுக்கு 3 வேளை உணவையும் பள்ளியை நடத்தி வருகிற போது இவர்களுக்கு தினந்தோறும் தலைக்கு எண்ணெய் வைப்பதென்றால் சாத்தியமா என்று கேட்கிறார். உடனே காந்தி சிரித்து கொண்டே கேட்டாராம், அப்படி எல்லா மாணவர்களுக்கும் எண்ணெய் வாங்கி கொடுத்து பராமரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குமானார் எல்லோருக்கும் மொட்டை அடிச்சிட வேண்டியது தானே, ஏன் அவங்க தலைமுடியை இப்படி வளர்த்துக்கிட்டு பரட்ட தலையாக இருக்கணும்னு கேட்டாராம். இந்த பதிலை ஜீவா எதிர்பார்க்கல. என்னடா இப்படி கேட்டுட்டாரேன்னு சொல்லி இருந்தாலும் சமாளிக்கிறதா நினைத்து கொண்டு அந்த இளமை துடிப்போடு, காந்திக்கு அப்பொழுது 58 வயது 59 வயது, இவருக்கு 21 வயது. காந்தி உலகம் போற்றுகிற தலைவராக உயர்ந்து விட்டார் 27. ஆப்பிரிக்காவில் அவருடைய செயல்பாடு, இந்தியாவுக்கு வந்த உணவு ஒத்துழைமை இயக்கம், ஜாலியன் வாலாபாக் எதிர்ப்பு, இவையின் மூலமாக அவர் உலகத் தலைவராக உயர்ந்திருக்கிறார். இவரோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜீவானந்தம், 21 வயது நிரம்பியவர். இவரை உலகம் அறியாது, தமிழகம் கூட அறியாது. இருந்தாலும் காந்தி தன்னை மதித்து வந்து பார்த்தார் என்ற மகிழ்ச்சியிலே திளைத்த ஜீவாவுக்கு இந்த கேள்விகளெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. உடனே அவர் சொல்கிறாரு, மகாத்மாஜி, பாபுஜி, ஒவ்வொரு தலையையும் மொட்டை அடிக்கினாலும் அதுக்கும் ஒரு துட்டு வேணுமே,
இத்தனை பையன்களுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ துட்டுக்கு நான் எங்கே போவேங்கிறார். உடனே காந்தி சற்றும் கிஞ்சித்தும் யோசிக்காமல் சொன்னாரா, ஏப்பா இந்த பையன்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு என்ன பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு வரணும், வரிசையாக எல்லா பையனையும் வர சொல்லு, நான் அவங்க தலையை மொட்டை அடித்து விட்டுட்டு போகிறேன், இதை விட பெரிய தேச சேவை எதுவும் இல்லைன்னாராம். குத்துக்கால் போட்டு உட்காந்துட்டாராம். அவர் எப்பயுமே அவர் மடியில் ஒரு பேனா கத்தியை சொருவி இருப்பார், ஒரு ஸ்டாப்பாக வச்சுருக்கோம். இந்த பதிலையும் ஜீவா எதிர்பார்க்கவில்லை. ஆஹா என்னடா செய்கிறது. அருகில் இருந்த ராயசோ சொல்கிறாரா, என்னப்பா நீ இந்த மாதிரி வம்பளை மாட்டிட்ட, இந்த கிழவை எவ்வளோ பிடிவாதக்காரன், காரைக்குடியில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே சிவங்கோயில் திடலில் கூடியிருக்கிறாங்க, இவர் பேச்சை கேட்க நீ என்னன்னா இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வம்பளை மாட்டி விட்டுட்டியே, வாக்குறுதி குடிய அவரை எப்படியாவது நம்பும்படி செய்து அவரை எங்கள் கூட அனுப்பிச்சி வை திரும்பங்கிறாங்க. ஜீவா சொல்கிறார், ஐயா பாபுஜி நீங்கள் போங்க, நாங்கள் நாளைக்குள்ளே இதை முடிச்சிடுறோம். அதெல்லாம் இல்லை, இதை விட பெரிய தேச சேவை எது இல்லை, வர சொல்லு ஒவ்வொருத்தனையாங்கிறார். அப்புறம் எல்லாருமாக சேர்ந்து அடுத்த நிகழ்ச்சியை பற்றியெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி உறுதி கூடி பிறகு தான் காந்தி கிளம்பி காரைக்குடிக்கு போனாராம். இந்த சம்பவத்தை ஜீவா எங்கள் இடத்துல சொல்லி, நாங்கள் இரவு பகலாக திட்டமிட்டோம், ஆனால் எங்களுடைய யாருக்குமே இந்த சிந்தனை இல்லை, ஆகையினாலே தான் நீங்கள் நினைப்பது போல காந்தி சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் லேசுபாசான ஆளாக நினைக்காதீர்கள், அவர் ஒரு ஜீனியஸ், அவர் தீர்க்கதரிசி. ஆகவே நீங்கள் இளமையிலே உணர்ச்சி வசப்பட்டு அவரை படிக்காமலே பேசுவது நல்லதல்ல, காந்தியை படியுங்கள், அவரை விட ஒரு புரட்சியாளன் யாரும் கிடையாது. என்னுடைய அன்றைய மனநிலை அவர் பின்னாலேயே சென்று விடலாம் என்று கூட இருந்தது. அந்த மகானுடைய ஆதர்ஷ சக்தி எவ்வாறு இருந்தது என்றால், அவர் வருவதை கேட்ட கிராமத்து மக்களெல்லாம் கூடியிருந்தார்கள். ஆட்சிகளெல்லாம் அவருடைய நிதிக்கு தங்கள் கையில் இருந்த பொன் வளையலையும் காதிலும் கழுத்திலும் இருந்த நகைகளெல்லாம் அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள். காந்தி அவர் காலில் விழுந்தவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு காலில் விழுந்து வணங்க வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த பொருள்களெல்லாம் பார்த்த பொழுது எனக்கு மெய் சிலிர்த்து போய்விட்டது. அவர் வாய் திறந்து யாரும் நன்கொடை கொடுங்கள், நாட்டு விடுதலை போருக்கென்றோ காங்கிரஸுக்கென்றோ எதுவுமே கேட்கலை. ஆனால் அவரை பார்த்தவுடன் அந்த கிராமத்தில் இருந்த பெண்கள் கூட தங்களை அறியாமல் தாங்கள் அணிந்திருந்த பொன் நகைகளை எல்லாம் அழித்து கொடுத்ததை பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் அந்த மகானுடைய மேதமை தெரிந்தது. அவருக்கோ 58-59 வயதாகி உலகம் போற்றும் தலைவராக உயர்ந்திருக்கிற ஒருவர் ஏதோ ஒரு கிராமத்தில் அவர் பேரால் ஒரு ஆசிரமத்தை நடத்துகின்ற ஏழை மாணவர்களுக்கு பாடம் போதிக்கின்ற என்னை வந்து சந்தித்து விவாதிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நினைத்து பாருங்கள், இன்று அது சாத்தியமா என்று ஜீவா அவர்கள் கேட்டார்கள். கடைசியாக அவரிடத்தில் விடைபெறுகிற பொழுது ஜீவா சொன்னார், தம்பிகளா நீங்கள்லாம் நிறைய படிங்க, சிந்திங்க, விவாதியுங்கள், அதன் பிறகு உண்மையை தெரிந்து கொண்டு பேசுங்கள் என்று எண்ணங்களை வழி அனுப்பினார். ஆகவே தமிழ்நாட்டில் காந்தி ஒரு ஜீவாவை அடையாளம் காட்டினார். ஜீவா சொன்னார், அவருக்கு எங்கே பொறி இருக்கிறது என்பது தெரியும், அதை எப்படி பற்ற வைக்க வேண்டும், கலர்ந்திரச் செய்ய வேண்டும் என்பது தெரியும், அதுதான் காந்தியினுடைய மாபெரும் சக்தி என்றெல்லாம் விளக்கினார். காந்தி தமிழ்நாட்டில் வருகிற போதெல்லாம் சில கடைசியாக வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அவர் மௌன விரதம், மக்கள் அவரை தரிசித்தார்களே தவிர அவர் பேச்சை கேட்க முடியவில்லை. அடுத்து நீங்கள் ஒரு சிந்தனையை பார்க்க வேண்டும். அக்காலத்தில் காந்தி 30க்கு முன்னால் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் பேசுகிற போது மைக்கெல்லாம் கிடையாது. எப்படி 30,000 லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் பேச்சு கேட்டிருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அப்படிதான் என்ன செய்வார்களா, ஒரு குழுவாக 50 பேர் 100 பேராக இருந்து கொண்டு முதலில் இருக்கிறவர் அவர் பேச்சை கேட்டு அதை ஒரு மெகாஃபோனில் மொழிபெயர்த்து சொல்லுவார். அடுத்தவர் கேட்டு அடுத்தவர் சொல்லுவார். இப்படி தான் அந்த செய்தி 1,00,000 மக்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. கூட்டம் நடத்திய முறையே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று போல் அங்கு இந்த ஒலிபெருக்கிகள் எல்லாம் இல்லாத காலம். 37க்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அரசியல் மேடைகளில் ஒலிபெருக்கியெல்லாம் வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆகையினால காந்தி இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த நாட்டு மக்களையெல்லாம் தட்டி எழுப்பிய செயல் இருக்கிறதே, ஆச்சரியம்.
ஈன்ஸ்டின் சொன்னதைப் போல இப்படி ஒரு மனிதன் உடலோடும் உயிரோடும் இந்த உலகத்தில் உலாவினான் என்று சொன்னால் வருங்கால சந்ததி நம்ப மறுக்கும் என்பது எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பதை உணர முடியும். அடுத்து பாரதியினுடைய சந்திப்பு. மதியம் பிற்பகலில் அவர் சந்திக்கின்றார். நேரடியாக வருகிறார். ஆனால் அவரை திட்டமிட்டபடி தான் முன்னரே அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க தான் சந்திக்க முடியும். அவர் தன்னுடைய சத்தியமூர்த்தி, ராஜாஜி போன்றவர் இடத்துல ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி எல்லாம் 19 பேசிக்கொண்டு இருக்கிறார். வாசலில் வாரா காவல். வாரா அவர்கள் பாண்டிச்சேரியில் ஏற்கனவே பாரதியாருடைய சீடராக மாறியவர். கவிதைக்கு நான், உரைநடைக்கு நீ என்று பாரதியாரால் பாராட்டப்பெற்ற அக்ரஹாரத்த அதிசய மனிதர் வாரா அவர்கள் வாயிலில் காவலில் நிற்கிறார். உள்ளே சத்தியமூர்த்தி ஒரு பக்கம், ராஜாஜி ஒரு பக்கம், காந்தி ஒரு திண்டிலே அமர்ந்திருக்கிறார். பின்னாலே அவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசாய் இருக்கிறார். இவர் வந்தவர் மிக வேகமாக வந்து வாயில் நிற்கிற வாராவை பார்த்து, என்ன ஓய் சௌக்கியமா என்று சொல்லி விட்டு அவரை அப்படி தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நேராக போயிடுறார். நேராக போய், மிஸ்டர் காந்தி, இன்று மாலை திருவல்லிக்கேணி கடற்கரையில் நான் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதற்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்குறார். உடனே காந்தி சிரித்து கொண்டே தன்னுடைய உதவியாளரை பார்த்து, இன்றைய நிகழ்ச்சி என்ன என்று கேட்கிறார். இன்று மாலை வேறொரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர் சொன்னவுடன், இன்று எனக்கு வேறொரு நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய அழைப்பை ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறேன், வேண்டுமானால் நாளை பார்க்கலாம், உங்கள் கூட்டத்தை ஒத்தி வைக்க முடியுமாங்கிறார். அதெல்லாம் முடியாது, உங்களுடைய சுதந்திர போர் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லிட்டு காந்தி வேகமாக திரும்பி போயிடுறார். அருகில் இருக்கக்கூடிய ராஜாஜியை பார்த்து காந்தி கேட்கிறார், இவர் யார் என்று. அதுவரை அருகில் இருந்த சத்தியமூர்த்தியோ ராஜாஜியோ மற்றவர்களோ பாரதியை காந்திக்கு அறிமுகப்படுத்தவில்லை. காந்தியா கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், அவர்தான் இந்த தென்னாட்டினுடைய கவிஞன் என்று சொன்ன பொழுது காந்தி சொன்ன வார்த்தை இன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்க வேண்டும், இவரை நீங்கள் மிக ஜாகிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதுதான் பாரதி 19 காந்தியை சந்தித்த நிகழ்ச்சி. அவன்தான் தமிழகத்தில் முதலாக பாரதியை வாழ்கனியம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகான் வாழ்க வாழ்கவே என்று நமக்கு அடையாளம் சொல்லி காந்திய பஞ்சகத்தை எழுதியிருக்கிறார். காந்தியோட கருத்து வேறுபாடு கொண்டதை அவருடைய கட்டுரைகள் எல்லாம் மிக விரிவாக காண முடியும். இருந்தாலும் காந்தியினால் தான் இந்த நாடு விடுதலை பெற இருக்கிறது என்பதை மகாகவி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறான். அவரை பசுவாகவும் வெள்ளையர்களை புலியாகவும் சித்தரித்து முதலாக பத்திரிகைகள் கார்ட்டூன் முறையை அறிமுகப்படுத்திய, அப்போ கார்ட்டூனுக்கு அவர் சொன்ன வார்த்தை கூடார்த்த சித்திரம், அதை அறிமுகப்படுத்திய பாரதி. அந்த நூற்றாண்டு விழாவின் போது, காந்திய நூற்றாண்டு விழாவின் போது தமிழ்நாட்டில் காந்தி என்ற இந்த தொகுப்பு அவர் 20 முறை இங்கே வந்தபோது ஊவாய்சாவை சந்தித்தது மற்றுமுள்ள பெரியவர்களை சந்தித்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக விரிவாக தேதி வாரியாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. புதுக்கோட்டைக்கு கூட அவர் வந்திருக்கிறார். திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் இறந்துவிட்ட செய்தியை கேட்டு நம்மில் பலருக்கு தெரியாது, குமரனுடைய அந்த பால்ய விதவையை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு திருப்பூர் வந்திருக்கிறார் காந்தி. பிறகு அவர் தென்னாட்டு சுற்றுப்பிரயாணத்தின் போது தில்லையாடி வள்ளியம்மையினுடைய ஊர் தில்லையாடி என்பதை கேட்டு அங்கு சென்றிருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஏதோ ஒரு இந்தியாவினுடைய தென்கொடியிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே ஒருவன் கொடிகாக்க உயிர் துறந்தான், அவன் திருமணமானவன், அவனுடைய பால்ய மனைவி விதவையாகிவிட்டாள் என்பதை கேட்டு அவளுக்கு ஆறுதல் சொன்ன காந்தி தமிழ்நாட்டு சுற்றுப்பிரயாணத்தில் அதற்கு நேரம் ஒதுக்கி அவளை சந்தித்திருக்கிறார். தன்னோடு சத்தியாகிரகத்தில் ஆப்பிரிக்காவில் பங்கு பெற்று சிறையிலே வயிற்று நோவால் வாடி பிறகு வெளியே வந்து 16 வயதுக்குள்ளாகவே இயற்கை எய்திய தில்லையாடி வள்ளியம்மையனுடைய பூர்வீகம் இந்த தரங்கம்பாடி பொறையார் போகிற வழியில் இருக்கிற தில்லையாடி என்பதை அறிந்து அங்கு வந்து அங்கு அந்த
குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் என்ற போன்ற செய்திகளை எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் காந்தி என்ற நூலிலே நாம் பார்க்கிறோம். இது அபூர்வமான ஒரு தொகுப்பு. அடுத்து காந்தியினுடைய நூற்றாண்டு நாளின் போது அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களும் பவன்ஸும் இணைந்து ஒரு காந்தியினுடைய கதையை காவியமாக பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு போட்டி வைக்கிறார்கள். இந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர் அருட்கவி அரங்க சீனிவாசன் அவர்கள். அவர் எழுதிய மனித தெய்வம் காந்தி காதை பெருங்காவியம் 69 நமக்கு கிடைத்த ஒரு அற்புத படைப்பு. இதுவும் நூற்றாண்டு விழா பதிப்பாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக காந்தியினுடைய 70வது பிறந்த நாள் விழாவின் போது நம்முடைய தத்துவ பேராசிரியர், சுதந்திர இந்தியாவின் 2வது ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 70வது பிறந்த நாளின் போது காந்தியை பற்றி உலகத் தலைவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய அகிம்சை சத்தியாகிரகம் போன்றவற்றை பற்றிய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒரு கட்டுரை வாங்கி ஒரு மலர் வெளியிட்டார். 70வது ஆண்டு பிறந்த நாள் விழா மலர். மகாத்மா காந்தி essays and reflections on his life and work presented on his 70th birthday October 2nd 1939 edited by S. ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆக்ஸ்போர்டில் இந்திய தத்துவங்களுக்கு பேராசிரியராக பணியாற்றி பின்னர் காசியில் இருக்கக்கூடிய ஹிந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தராகவும் பணியாற்றியவர். காந்தியோடு நேரடிய தொடர்புடையவர். அவர் இந்த 70வது பிறந்த நாளின் போது உலகத் தலைவர்கள், உலக சிந்தனையாளர்கள், உலக விஞ்ஞான மேதைகளின் இடத்திலெல்லாம் கட்டுரை கேட்டு இந்த நூலை வெளியிட்டார் 39. இதை அப்பொழுது பர்மாவில் இருந்த வரலாற்று பேரறிஞர் தமிழிலே முதலாக உலக விடுதலை இயக்க தலைவர்களை பற்றியெல்லாம் வரலாற்றை எழுதி நமக்கு வரலாற்று உணர்வை ஊட்டிய பெருமை வே. சாமிநாத சர்மாவுக்கு உண்டு. அவர் பர்மாவில் இருக்கிற போது இந்த 70வது பிறந்த நாள் விழாவை மகாத்மா காந்தி ஆங்கிலத்தில் தொகுத்தவர் எஸ். ராதாகிருஷ்ணன், தமிழிலே மொழிபெயர்ப்பு வே. சாமிநாத சர்மா என போட்டு அதே 41 அதை மொழிபெயர்த்து முதற் பதிப்பு 1941 ஜோதி பிரஸ் 47 31வது வீதி ரங்கூன் அச்சிட்டு வெளியிட்டார். இது ஒரு அரிய தொகுப்பு. இதை பிரசுரித்தது புதுமலர்ச்சி நூற்பதிப்பு கழகம் ரங்கூன், வெங்கலத்தூர் சாமிநாத சர்மா மொழிபெயர்த்தது என்று இருக்கும். இது புதுமலர் வெளியீடு 1. அந்த காலத்தில் இந்த நூலை மிக அபூர்வமாக மொழிபெயர்த்திருக்கிறார். இதனுடைய முன்னுரையெல்லாம் ஒவ்வொரு தமிழிலும் படித்து மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிப்புரை என்று சொல்வதை விட காந்தியை பற்றிய ஒரு அறிவுரை, பதிப்பாளர் வார்த்தை என்று இருக்கும். ரொம்ப அற்புதமானது. இந்த நூலை பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயத்தின் வெளியீடாக பின்னாளிலே சர்மா அவருடைய நண்பர் முறையொரு அரு சொக்கலிங்க செட்டியார் வெளியிட்டார். இந்த புத்தகத்திலேயே எமது அடுத்த வெளியீடுகள் மாஜினியின் மனிதன் கடமை, ரூசோவினுடைய சோசியல் கான்ட்ராக்ட் சமுதாய ஒப்பந்தம், பிளாட்டோவினுடைய குடியரசு போன்ற நூல்களாம் அடுத்து வெளியில் இருக்கிறது என்பதையும் நமக்கு அறிவிப்பு தருகிறார். சாமிநாத சர்மா அவர்கள் தமிழுக்காகவே வாழ்ந்தவர். டி நகர் தியாகராயனர் உருவான போது அந்த சதுப்பு நிலத்திலே முதலாக வீடு கட்டியவர் அவர்தான். அவருடைய வீடு தான் இன்றைக்கு பாரதி பதிப்பகம் இருக்கிற இடம். அவர் தான் முதல்ல அங்கே வீடு கட்டினார். பர்மாவிலிருந்து கால்நடை பயணமாகவே தமிழ்நாட்டிற்கு வந்தவர். பர்மாவிலே ஜப்பானியர்கள் குண்டு பொழிகிறார்கள் என்ற பொழுது அப்பொழுதுதான் அவருடைய அருமை நண்பர் முறையொரு அரு சொக்கலிங்க செட்டியாரை சந்தித்து தமிழிலே வரலாற்றை
நாம் நூல்களை எழுதி வெளியிட வேண்டும், அதற்கான ஒரு பத்திரிகையை தொடங்க ஜோதிங்கிற மாத இதழை தொடங்கினார் 37. அதில் பல்வேறு புனைப்பெயர்களில் எல்லாவற்றையும் எழுதியவர் நம்முடைய வரலாற்று அறிஞர் சாமிநாத சர்மா. பர்மாவிலே குண்டு விழுந்த பொழுது தமிழர்கள் எல்லாம் தமிழகம் நோக்கி கையில் கிடைத்த முக்கியமான தஸ்தாவேஜுகளையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். ஆனால் சர்மா அவர்கள் என்ன செய்தார் என்றால், குண்டு விழுகிற போது பாதுகாப்பு குழியில் அமர்கிற பொழுதும் என்ன செய்தார் என்றால், கையிலே ஒரு கட்டு வெள்ளைத்தாள்களையும் அந்த ஸ்டீலிங்கு பேனாவையும், அந்த தொட்டு எழுதுகிற ஸ்டீலிங்கு பேனாவையும், ஒரு மெழுகுவத்தையும் தீப்பெட்டியும் தன் மனைவியின் இடத்துல ஒரு சில பொருள்களையும் கொடுத்து பாதுகாப்பு குழியில் உட்கார்ந்து பிளாட்டோவின் அரசியலை மொழிபெயர்த்தார். ஏனென்றால் இந்த உயிர் அனித்தியமானது. அதற்குள்ளாக தமிழர்களுக்கு கிரேக்க சிந்தனையாளன் சாக்ரடீஸினுடைய சிந்தனையை பொலிட்டிக்ஸ் என்ற தலைப்பிலே அறிஞர் பிளாட்டோ எழுதியதை தமிழில் மொழிபெயர்த்து விட வேண்டும் என்பதற்காக குண்டுகள் விழுந்துகின்ற நேரத்தில் பதுங்கு குழியிலே மெழுகுவத்தி வெளிச்சத்தில் கிரேக்க ஞானி பிளாட்டோவினுடைய நூலை மொழிபெயர்த்தவர் சாமிநாத சர்மா. அதை பற்றி ஒரு 90 பக்கம் நானும் பிளாட்டோவும் என்று பிளாட்டோவின் அரசியல் என்ற நூலில் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரை திறனமாக மதித்து தமிழுக்கு தொண்டு செய்வதற்காக வாழ்ந்த சர்மா அவர்கள் இந்த மகாத்மா காந்தியின் 70வது பிறந்த நாள் விழா மலரை தொகுத்து கொடுத்தார். இதை பின்னாளில் சக்தி கோவிந்தன் அவர்கள் 2வது பதிப்பாக 1940 47 வெளியிட்டார். அதுதான் இந்த நூல், வே. சாமிநாத சர்மா. இதெல்லாம் தமிழர்கள் மறந்து விட்டார்கள். இப்பொழுது ஏதோ ஒரு சிலர் சர்மா நூல்களை போட்டாலும் கூட அதற்கெல்லாம் உரிய விளம்பரங்களோ அந்த நூல்களின் பெருமையோ அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல தவறிவிட்டோம். காந்தியினுடைய நூல்களை தமிழிலே மிக அற்புதமாக வெளியிட்டார்கள். காந்தி 100ஆண்டு விழாவின் போது அவருடைய மேலை நாட்டு சிஷ்யான மீரா பென் அவர்கள் தி ஜேர்னி ஆஃப் தி சோல் என்ற நூல் 100ஆண்டு விழாவுக்காக அவர் எழுதியது. தனக்கும் மகாத்மாவுக்கும் ஏற்பட்ட தொடர்பையும் அவரோடு இறுதி வரை வாழ்ந்ததையும் ஆன்மாவின் யாத்திரை என்ற பெயரிலே எழுதினார். அது ஆங்கிலத்தில் எழுதினதை நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் தலைமைச் செயலர் திரவியம் அவர்கள் மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார். படித்தால் நமக்கு ஒரு மாதம் தூக்கம் வராது, அதே சிந்தனையாக இருக்கும். அவ்வளவு அற்புதமாக இதை எழுதியிருக்கிறார் ஆன்மாவின் யாத்திரை. இதுவும் 100ஆண்டு விழா பதிப்பு, ஓரியன்ட் லாங்மன் சொல்லிவிட்டது. இதை மறுபதிப்பு கூட இன்னும் யாரும் கொண்டு வரவில்லை. அடுத்து ஹிந்து இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய பொன்விழாவின் போது காந்தியினுடைய கடைசி 200 நாட்கள் ஹிந்துவிலே எவ்வாறு பதிவாகியது என்பதை ஃப்ரம் தி பேஜஸ் ஆஃப் தி ஹிந்து மகாத்மா த லாஸ்ட் 200 days அப்படிங்கிறத வெளியிட்டாங்க ராமூர்த்தி. இது ஒரு அற்புதமான நமக்கு ஆவணம். இதை தமிழில் காந்தியினுடைய கடைசி 200 நாட்கள் என்று சி. இலக்குவன் அவர்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். காந்தியை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மை வரலாற்றை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவற்றையெல்லாம் நாம் படித்தே ஆக வேண்டும். காந்தியினுடைய நூல்களை வெளியிடுகிற பதிப்பாளர்களே மிக முன்னோடியாக இருந்தவர் ஆனந்த் கிங்ரோனி என்பவர். அவர் ஆனந்த் கிங்ரோனி அவர் ₹1 காந்தியினுடைய நூல்களை பல்வேறு தலைப்புகளில் த லா ஆஃப் கண்டினன்ஸ் பிரம்மச்சாரியா த்ரூ செல்ஃப் கண்ட்ரோல், ஃபுட் ஃபார் தி சோல்
என்று பல்வேறு தலைப்புகளில் ஆன் மை செல்ஃப் என்றெல்லாம் ₹1 இந்த மாதிரி நூல்கள்லாம் வெளியிட்டார். அதே போல் பவன்ஸில் இந்த நூற்றாண்டு விழாவின் போது காந்தியின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ருஷ்யஞானி டால்ஸ்டாயினுடைய ரிசரக்ஷன், காந்தி அண்ட் எக்கனாமிக்ஸ், காந்திஸ் ஃபிலாசபி இன் லைஃப் அண்ட் ஆக்ஷன், ரெவல்யூஷனரி சர்வோதியா, காந்திஸ் ட்ரிபிள் மெசேஜ் என்று இவையெல்லாம் ₹1 சீரீஸ். இந்த மாதிரி நூல்களை முன்ஷி அவர்கள் வெளியிட்டார்கள். ஆனந்த் கிங்குரோனி அவர்கள் காந்தி சீரீஸ் என்று டு தி ஸ்டூடெண்ட்ஸ், டு விமன், டு ஆன் எஜுகேஷன், ஆன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் என்ற தலைப்புகள் எல்லாம் எனக்கு தெரிந்து தமிழில் ஒரு 8 நூல்கள். இது 1933 டிசம்பர் 33 அது 3rd எடிஷன் 1941 வந்திருக்கு. ஐ லைக் ஆனந்த கிங்குரோனிஸ் ஐடியா ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மை ரைட்டிங்ஸ் அண்ட் சூட்டபிள் ஹெட்ஸ் என்று காந்தியே முன்னுரை கொடுத்திருக்கிறார். இது தமிழில் மாணவருக்கு டு விமன், இது 2வது. இது 8 புத்தகம் இந்த மாதிரி. இது தமிழில் மாணவருக்கு என்ற தலைப்பில் புதுவை பிரசுரம் ஆலை நடராஜர் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், காரைக்குடியிலிருந்து வெளியிட்டார்கள். இந்த புதுவை பதிப்பகம் தான் டிகேசியினுடைய இதே ஒளியும் முதலாக வெளியிட்டார்கள். இதில் படமாக காந்தி படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை எடுத்தவர் உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியார். இந்த மாணவருக்கு ஆனந்த கிங்குரோனி எப்படி போட்டிருக்கிறாரோ அதே போலவே இதையும் வெளியிட்டார்கள் தமிழ்லையும். அது காதி பேப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் கூட காந்திய கொள்கைப்படி காதித்தாள், பைண்டும் காதி, அதுதான் இதில் உள்ள சிறப்பு. காதி துணி பைண்டு, இந்த பேப்பரு காதி. இது இந்த மாதிரிலாம் ஒரு லட்சியத்தோடு, வெறும் வணிக நோக்கு இல்லாமல், வியாபார நோக்கு இல்லாமல், பணத்தையே மையமாக கொண்டு இல்லாமல், காந்திய கொள்கைக்காகவே அர்ப்பணித்து கொண்டவர்கள் இந்தியா முழுக்க இருந்தார்கள். அதில் முக்கியமானவர் ஆனந்த் கிங்குரோனி. அவர் வெளியிட்ட நூலை தமிழில் அப்பயே உடனுக்குடன் தமிழில் கொண்டு வந்த பெருமை நம்முடைய ஆலை நடராஜன் அவர்களுக்கும் மு. அருணாசலம் போன்றவர்களுக்கும் உண்டு. அடுத்து காந்தி ஆன் நேரு என்ற தலைப்பில், இது பின்னால் வந்த நூலாக இருந்தாலும் கூட இதுவும் கிங்குரோனி தொகுத்தது தான். மிக அற்புதமான ஒரு நூல். இதில் உள்ள இந்த படங்களுக்காகவும் இதில் உள்ள செய்திகளுக்காகவுமே நம்ம படிக்கலாம். ஏராளமான படங்கள், தொகுப்புகள் இதில் இருக்குது. அவருடைய கடைசி யாத்திரை, அவருடைய துணைவியார், கிங்குரோனியினுடைய துணைவியார் அவர்களெல்லாம் காந்தியோடு எவ்வாறு போராட்டங்கள் எல்லாம் கலந்து கொண்டு தியாகம் செய்திருக்கிறார்கள். கிங்குரோனி உப்பு சாத்தியில் கலந்து கொண்ட நிகழ்ச்சி இவையெல்லாம் இதில் இருக்கிறது. இப்படி காந்தி ஆன் நேரு வெளியிட்ட கிங்குரோனி. அதே போல் இன்னொருவர் மகாத்மா காந்தி பை ஜவஹர்லால் நேரு. நேருவை பற்றி காந்தி சொன்ன கருத்தை வெளியிட்டாங்க. காந்தியை பற்றி நேரு சொன்னதை ஒருத்தர் வெளியிட்டார். இதுவும் ப்ரொஃபவுண்ட்லி இல்லஸ்ட்ரேட்டட், அபூர்வமான படங்களை எல்லாம் கொண்டது நூல் இது. இந்த மாதிரி படங்களுக்காகவே இதெல்லாம் இந்த புத்தகத்தை பார்க்கலாம். இன்றைய இளம் தலைமுறையினருக்கு இந்த படங்களை காட்டினாலே போதும், அதுவே ஒரு பெஸ்ட் எஜுகேஷன். அபுல் கலாம் ஆசாத், காந்தி, நேரு நடுவில் இருக்கார். காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. வித்து நூவோட, பர்மாவினுடைய தலைவர், அவரோட இருக்கிற காட்சி. லார்டு மவுண்ட்பேட்டன், லேடி மவுண்ட்பேட்டனோட, இது சார்லி சாப்ளினோட இருக்கிறது, கிரிப்ஸோடு இருக்கிறது, ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸோடு இருக்கிறது. இந்த மாதிரி சரோஜினி நாயுடு, காந்தி எல்லாம் இந்த மாதிரி அபூர்வமான படங்கள்லாம் கொண்டது மகாத்மா காந்தி பை ஜவஹர்லால் நேரு என்ற நூல். இதில் இன்னொன்று குறிப்பிடத்தக்க ஒரு நூல் எது என்று கேட்டால்
நாம் எல்லோரும் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல் த லாஸ்ட் ஃபேஸ் பை பியாரிலால் காந்தி. இந்த லாஸ்ட் ஃபேஸ் பை பியாரிலால் காந்தி நான் என் நூலகத்துக்கு வருகின்றவர்கள் இடத்தெல்லாம் சொல்வது, உலகத் தலைவர்களிலேயே எந்த ஒளிபரவும் இல்லாமல் தன்னுடைய பிரார்த்தனை கூட்டத்திலேயே தன் வாழ்க்கையினுடைய அன்றாட நிகழ்ச்சிகளை எல்லாம், அன்பர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம், உலக நடப்புகளுக்கெல்லாம் பதில் சொல்லி எழுதியவர் நமது மகாத்மா காந்தி. பிரார்த்தனை கூட்டத்தில் அவருக்கு காந்திய நண்பர்கள் மற்றவர்கள் எல்லாம் கேட்ட கேள்விகள்லாம் உடனே பதில் சொல்லிடுவார். ஹிஸ் லாஸ்ட் ஃபேஸ் என்ற பியாரிலால் சுசீலா நாயருடைய பிரதர், அவருடைய கடைசி காலகட்டத்தில் தேசாய்க்கு பிறகு அவருடைய உதவியாளராக இருந்தவர். இந்த 3 வால்யூம் உள்ள பார்ட் 1 பார்ட் 2, இது வால்யூம் 2. இது கடைசி 8 ஆண்டு கால வாழ்க்கை, காந்தியனுடைய வாழ்க்கை. இது பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கிறாப்புல இருக்கும். அவ்வளவு அழகான எளிமையான ஒரு ஆங்கிலம், த சிம்பிள் அண்ட் ஸ்வீட் இங்கிலீஷ். இந்த முதல் பாகத்தையெல்லாம் நான் ஒரு நாள் ராத்திரியில் படித்தேன். நினச்சேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வால்யூமை தான் தேடி பிடிச்சி கடைசியில் டிடி திருமலைக்கிட்ட சொல்லி வாங்கி நான் நூலகத்துக்கு சேர்த்தேன். என்னை இவற்றையெல்லாம் படிக்கும்படி தூண்டியவர் என் தந்தையும் உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியாரும். பின்னாளில் எங்கள் பள்ளிக்கு தமிழ்வாணனை ஒரு முறை அழைத்து அவரோட ஒரு நாள் மூழாக இருந்தபோது அவரிடத்துல ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டபோது, அவர் கல்கண்டு பத்திரிகையில் கேள்வி பதில் பிரபலமானவர். அப்பொழுது தமிழ்வாணன் சொன்னது எனக்கு நினைவு இருக்கிறது, கிருஷ்ணமூர்த்தி, நீ காந்தியையும் விவேகானந்தரையும் படித்த பிறகு எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு வீணாவும் பொழுதை வீணாக்கிற? நான் ஏதோ பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நீ காந்தியையும் விவேகானந்தர் படித்தா போதுப்பா, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்று சொன்னதை நினைத்து பார்க்கிறேன். காந்தியினுடைய படைப்புகளில் அதை தமிழக மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக எவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வோடு தஞ்சையில் இருந்த சர்வோதய பிரசுரம் உலக மதங்களை எல்லாம் பற்றி நூல்கள் வெளியிட்டார்கள். இதெல்லாம் ₹1 அந்த காலத்தில், 8 அணா, ₹1, 60 காசு, 12 புத்தகம் இருக்கும் இதில். இது உதாரணத்துக்கு சமண மதத்தை காமிக்கிறேன். கிருஷ்ணதத் பட் அப்படின்னு பேர், இது மூல ஆசிரியர். இது சர்வோதய பிரசுரம் வெளியிட்டிருக்கு. இது எல்லாமே காந்தி டால்ஸ்டாய் வழிகாட்டி, காந்திக்கு வழிகாட்டியாக இருந்த டால்ஸ்டாயினுடைய நூல் ஒரு மாபெரும் அநீதி. இது சர்வோதய ஆசிரம பஜ்ர பிரஞோபத்தி விதம் வினோபா போட்டது. அது இதிகாசங்கள். அடுத்தது எமது பா அப்படின்னு கஸ்தூரிபாவை பற்றி எழுதுறது. எனது ஐரோப்பிய யாத்திரைன்னு ஜெயபிரகாஷ் நாராயண், சீன சமயம், இன்னும் பார்சி சமயம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கியம், பௌத்தம், வேதங்கள், புராணங்கள் என்று 12 நூல்கள் எனக்கு தெரிந்து. எல்லாம் ₹1. 25% தள்ளுபடி போக ₹3, ₹9, ₹8 வாங்கினதா நினைவு. சர்வோதய பிரசுரம். அதே போல் வினோபாவினுடைய கீதை பேருரைகள், கல்வியை பற்றிய சிந்தனைகள், இவையெல்லாம் வினோபா பற்றிய நூல்கள் எல்லாம் சர்வோதய பிரசுரம் வெளியிட்டு இருக்கிறது. ஆகவே தமிழிலே அப்பொழுது வந்த இந்த ஏராளமான நூல்களை எல்லாம் நேற்று ஓரளவுக்கு பார்த்தோம், இன்று முழுமையாக பார்த்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் தோண்ட தோண்ட புதையல் வருவதைப் போல காந்திய நூல்கள் வந்து கொண்டே இருக்கும். அதை சொன்னால் அதுவே ஒரு ஆயுள் போதாது. ஏனென்றால் 55,000 பக்கம் எழுதியிருக்கிறார். இன்னும் வரவேண்டியது இன்னொரு 1.5 லட்சம் பக்கம் இருக்குன்னு எனக்கு ஏ.கே. செட்டியார் போன்றவர்களும் டிடி திருமலை போன்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவை முழுமையாக தொகுக்கப்படவில்லை. காந்தியினுடைய பேச்சு அந்த காலத்தில் அகில இந்திய வானொலியில் வெள்ளிக்கிழமை காலை 7 to 7:10 வரைக்கும்
ஒளிபரப்புவார்கள். அதில் காந்தி அமைதி நிறுவனத்தில் திருச்சியில் பணியாற்றிய சீனிவாசன் அதுக்கு பொறுப்பாளராக சென்னை வானொலி நிலையத்தில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையத்தில் காந்தியினுடைய பேச்சு பல மணி நேரம் பதிவு செய்யப்பட்ட பேச்சு அங்கே இருக்கிறது. போட்டால் ஒரு 5-6 வருஷத்துக்கு கேட்குற அளவுக்கு இருக்குன்னுலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆகிய உலகத் தலைவர்களிலேயே ஒரு மாபெரும் விடுதலை வீரனுடைய எழுத்தும் பேச்சும் பதிவாகி இருப்பது காந்தியை போன்று வேறு யாருக்கும் இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன கைடன்ஸ்க்காங்க ஐயா. அடுத்து காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு உலகம் பூராவும் முதலாக 1924 த மகாத்மா காந்தி என்று எழுதியவர் ரோமைன் ரோலண்ட். அதை ரோலா என்று சொல்வார்கள் ஃப்ரெஞ்சில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வவ்வல்ஸுக்கு அப்புறம் வர எழுத்துக்களுக்கு சவுண்டு இருக்காது. ஆகையினால ரோலா எழுதிய அந்த மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை ஜெயகாந்தன் அவர்கள் 70களில் வாழ்விக்க வந்த காந்தின்னு மொழிபெயர்த்தார். அதுக்கு முன்னாலே நேற்று காண்பித்தேன், கணேசன் கம்பெனி, சங்கு கணேசன் போன்றவர்கள்லாம் இந்த ரோமன் ரோலண்ட் எழுதிய காந்தி வாழ்க்கையை தமிழில் வெளியிட்டு இருக்கிறார்கள். கடைசியாக எழுத்துலக சக்கரவர்த்தி சிறுகதை மன்னன் என்று பாராட்டப்பட்ட ஜெயகாந்தன் காந்திய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு இந்த ரோமன் ரோலண்ட் நூலை மொழிபெயர்த்தார். இதற்கு துணையாக இருந்தது அவருடைய துணைவியாரும் கூட. இது கலைஞர் பதிப்பகம் வெளியீடு. பின்னால் வர்த்தமானன் பதிப்பகம் ஜெயகாந்தன் நூல்களை வெளியிடுகிற போது இதை பேக்கெட் சைஸ் புக்ஸாக மிக கவர்ச்சிகரமாக வெளியிட்டு இருக்கிறார். அதே போல் சர்வோதய பிரசுரத்தில் சிறப்பான ஒரு நூலாக கருதப்படுவது மஸ்ருவாலா. அவருடைய பொருளாதார சிந்தனைகளான எழுத்து வழிகாட்டியாக இன்று நமக்கு இருக்கக்கூடியவர் ஜேசி குமரப்பாவின் நூல்கள். காந்தியை மார்க்சியோடு ஒப்பிட்டு எழுதியவர் மஸ்ருவாலா. இதுவும் தஞ்சையில் சர்வோதய பிரசுரம் தான் வெளியிட்டது. இதில் ஒரு சிறப்பு, இதற்கு முன்னுரை வினோபா பாவே அவர்கள். ஆகவே காந்தியினுடைய நூல்கள் நூற்றாண்டு விழாவின் போது ₹1 எட்டனாவுக்கு ₹1 எட்டனாவுக்கு கொடுத்தாங்க. அதுதான் இது. இந்த 105 நூல்கள் ₹100 கொடுத்தாங்கன்னு சொன்னல, அதனுடைய சிறு வெளியீடுகள். இது மாதிரி ஒரு 30 புத்தகம் இருக்கும் வெவ்வேறு தலைப்புகளில். பிரெட் லேபர், வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு நூல்கள் ₹1. இதையெல்லாம் நண்பர் அவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். நூற்றாண்டு விழாவின் போது வந்த வேறு சில தலைப்புகளில் சிறப்பானது நவஜீவன் ட்ரஸ்ட் வெளியிட்ட இந்த நூல்கள். திஸ்வாஸ் பாபு அவருடைய வாழ்க்கை வரலாறு, குடும்ப கட்டுப்பாடை பற்றி காந்தியினுடைய கருத்து, காந்தியினுடைய முதல் போராட்டம் இந்தியாவில், அடுத்து மொழிவாரி மாநிலம் உருவாவதற்கு காரணமாக இருந்து தாய்மொழி பற்றி எல்லோரிடத்திலும் விதைத்தவர் காந்தி, அந்த புத்தகம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய ஒழுக்கம் மிக முக்கியமானது, கேரக்டர் அண்ட் நேஷன் பில்டிங். ஒரு நாட்டு நிர்மாணத்தில் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிகவும் முக்கியமானது என்பதை காந்தி வலியுறுத்தினார். ஆகவே மிக சிறப்பான நூல்கள் எல்லாம் நவஜீவன் ட்ரஸ்ட் வெளியிட்டது. அடுத்து காந்தியினுடைய வரலாற்றிலேயே மிக சிறப்பாக உலகமெல்லாம் பாராட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் ரோமன் ரோலண்ட் என்ற நூலுக்கு பிறகு லூயி ஃபிஷர் என்பவர் எழுதியதாகும். இவர் உலகறிந்த மிகப்பெரிய எழுத்தாளர். த லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி லூயி ஃபிஷர். நான் படிக்கிற காலங்களில் எல்லாம் எங்களுடைய பேராசிரியர்களும் மற்றவர்களும் யாரை சென்றாலும் லூயி ஃபிஷர் காந்தி படித்திருக்கிறாயா என்று கேட்பார்கள். இதை மிக அற்புதமான தமிழில் காந்தி வாழ்க்கை என தீஜாரா அவர்கள் மணிக்கொடி எழுத்தாளர்களில் இரட்டையர்கள் என்று பாராட்டப்பெற்றவர். வாராவினுடைய வலதுகரமாக திகழ்ந்த தீஜாரா அவர்கள் இதை மிக அற்புதமான தமிழில் 1962 மொழிபெயர்த்து பழனிப்பா பிரதேஷ் வெளியிட்டது. இதை படிக்காதவர்கள் காந்தியை படிக்காதவர்கள் தான். இதான் அட்டை, அது கிழிஞ்சிருச்சுன்னு உள்ளுக்கு ஒட்டியிருக்கேன்.
இந்த காந்திய வாழ்க்கை, இதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆகவே காந்தியினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் எந்த கோணத்தில் விருந்தவனால் யார் கேட்கிற கேள்விக்கும் பதிலளிக்கக்கூடிய பதிவுகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆகவே காந்தியின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது இந்த லூயி ஃபிஷருடைய வாழ்க்கை, எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். பிறகு லூயி ஃபிஷர் அவர்களே காந்திய கொள்கையினுடைய சாராம்சத்தை எல்லாம் த எசென்ஷியல் ஆஃப் காந்தி என்று அவரே ஒரு நூலை தொகுத்து வெளியிட்டு இருக்கிறார். லூயி ஃபிஷருடைய இன்னொரு நூலும் காந்திய வாழ்க்கையை பற்றி இருக்கிறது, அது இருக்கிறது. அதோடு கூட காந்தியை பற்றி அவரோடு பழகிய போலக் மற்றும் உள்ள வின்சென்ட் ஷீன் இவர்களெல்லாம் எழுதிய நூல்களெல்லாம் மேல்நாட்டு ஐரோப்பிய நண்பர்கள், அமெரிக்க நண்பர்கள் எழுதினெல்லாம் இங்கே துவக்கப்பட்டு இருக்கின்றன. அவையெல்லாம் எல்லா கோணங்களிலும் காந்தியை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள். வாழ்க்கை போதாது, இத்தனை நூல்களையும் நாம் படித்து காந்தியை உணர. காந்தி என்பது ஒரு பெருங்கடல், அந்த கடலிலே ஒரு சிறு துளியையாவது நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் இந்த நூல்களையாவது அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த மகாத்மா காந்தி ஆல்பத்தை காட்டினா போதும். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆல்பத்தை காட்டினா போதும், காந்தியை புரிந்து கொள்வார்கள். இதையெல்லாம் நான் பள்ளியிலே பணியாற்றுகிற பொழுது காந்தியினுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்து அதை நடத்துவது வழக்கம். அதன் பிறகுதான் பேச்சு. அண்மையில் கூட காந்தி அண்ணாமலை அவர்களை கொண்டு புதுக்கோட்டையில் 2007-8 ஏகே செட்டியார் எடுத்த உலகம் சுற்றிய தமிழர் ஏகே செட்டியார் எடுத்த காந்தி மகான் வாழ்க்கையை, தமிழிலும் ஆங்கிலத்திலும் அவர் எடுத்த வாழ்க்கையை இங்கே இருக்கக்கூடிய 4500 மாணவர்களுக்கு நாங்கள் போட்டு காட்டினோம். மிகப்பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு மிகப்பெரிய சாதனையாகும். ஆனால் அந்த படத்தை பார்ப்பதற்கு முன்னால் இளைஞர்கள் அதை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்க முடியும் என்று ஒரு சிலர் சந்தேகித்தார்கள். அதற்காக ஒரு 4 பக்க அளவிலே ஒரு சிறு வெளியீடு அவர்களுக்கு முன்னதாகவே கொடுத்தோம். ஆனால் படத்தை பார்த்து இளைஞர்கள் பெற்ற அந்த உணர்வும் அந்த வெளிப்பாடும் எங்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. இங்கே சிவபாரதி பள்ளியிலே அந்த படத்தை காட்டிவிட்டு அங்கே பார்த்த 200 மாணவர்களே நாங்கள் சென்றிருந்த ஒரு 10 பேரும் ஆளுக்கு 20 பேராக அழைத்து விவாதித்த போது அவர்கள் கேட்ட கேள்வி எங்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பொழுது சுபபாரதி பள்ளி அந்த 4 மணி 4:15 விட்டுறோம். எல்லாம் வெளியூருக்கு செல்லக்கூடிய மாணவர்கள். பஸ்ஸை அதை கரெக்டாக அனுப்பிச்சிடணும். அந்த பள்ளியின் தாளாளர் எங்களுக்கு சொன்னது, நீங்கள் 3 மணிக்கு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், பையன்க வெளியூர் பையன்க அவங்கள ரொம்ப நேரம் காக்க வச்சிடாதீங்க, 4-4:15 அவங்கள வண்டிக்கு அனுப்பிச்சிருங்கன்னு. ஆனால் மாணவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த 80 நிமிஷத்து படத்தை நாங்கள் முழுசையாக பார்க்குறோம், நீங்கள் போடுங்கயான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு குழுவினுடைய தலைவனும் அந்தந்த வண்டிக்கு போய் டிரைவரை காந்தி படம் காட்டுறாங்க வாங்கன்னு டிரைவரையும் அழைச்சிட்டு வந்து 5:30 வரைக்கும் இருந்தாங்க. 5:30 வரைக்கும் இருந்ததோடு இல்லை, இதை நீங்கள் வெளியே யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் எங்களோடு இருந்து கடைசியில் கிளம்புகிற போது ஒரு மாணவன் கேட்டான், ஐயா நீங்கள் காந்தி படத்தை போட்டு காமிச்சிங்களே, இதே மாதிரி காமராஜ் வாழ்க்கையும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோமே, அதை கொண்டாந்து ஏன் எங்களுக்கு போடலைன்னா. நான் சொன்னேன், நான் போட தயார், உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரும் தாளாளரும் அனுமதிக்க சொல்லுன்னேன், இதை போய் உங்கள் தாளாளர்கிட்ட கேளுன்னேன். அப்புறம் தாளாளர் அன்று இரவு என்னிடத்துல ஃபோன் பண்ணி பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருந்தது, ஒத்துழைப்பு எப்படி இருந்ததெல்லாம் கேட்டபோது நான் சொன்னேன், ஒரு மாணவன் இவ்வாறு கேட்டான் அப்படின்னு சொன்னேன். உடனே மறுநாள் அந்த மாணவன், அவன் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், வந்திருந்த எல்லோருக்கும் அப்படியே ஆச்சரியம். அதே போல் இங்கே வெங்கடேஸ்வராவில் அந்த படத்தை போட்டபோது எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி காந்தி திரைப்படம் ஏகே செட்டியார் எடுத்ததை திரையிடுகிறோம், பெற்றோர்களையும் முடிஞ்சு அழைச்சிவாங்கன்னு. ஆனால் தேர்வுக்கு செல்கிற மாணவர்களுக்கு அது வேணான்னு சொல்லி 10th 11th 12th பையன்களை விட்டுட்டார் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர். ஆனால் ஆசிரியர்களும் மேல் வகுப்பு ஆசிரியர்களையும் பார்க்க விடலை. மறுநாள் அந்த ஆசிரியர்கள்லாம் தலைமை ஆசிரியரிடத்துலையும் கரஸ்பாண்டன்ட்டையும், ஐயா நாங்கள் அந்த படத்தை பார்க்க வேணாமா, நாங்கள் எப்படியாவது ஈடு கட்டிடுறோம், அந்த நேரத்தை நீங்கள் எங்களுக்கு போட்டு காமிக்கன்னாங்க. பெற்றோர்கள் பையன்கள் சென்று வீட்டிலே சொன்னதை வைத்து மறுநாள்
பெற்றோர்கள் எங்களுக்கெல்லாம் திருவப்பூரில் இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் அதை போட்டு காக்க ஏற்பாடு செய்யுங்கன்னார். அப்பொழுது திருவப்பூரில் இருக்கிற அந்த சர்ச்சு ஃபாதர்கிட்ட அதை சொன்ன உடனே, நான் எல்லாருக்கும் அது என்னுடைய சர்ச்சுக்கு பின்னால் இருக்க திறந்த வெளியில் இன்று இரவு போடுவோம்னு சொல்லி அவரே முன்னின்று அதை நடத்தி எல்லாரையும் அழைத்து வர சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாசில் இந்த மாதிரி இன்று மாலை நான் காந்தி படத்தை திரையிட இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்றார்கள். நான் பல்வேறு இடங்களில் காந்திய சொற்பொழிவை அவர் நினைவு நாளில் ஆற்றுகிற போது, பிறந்த நாளில் ஆற்றுகிற போது அவர் புத்தகங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி விட்டு அதை 2 மணி நேரம் பார்க்க சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு அரை மணி நேரம் தான் பேசுவேன். ஏன்னா அந்த விஷுவலாக பார்ப்பது என்பது, அந்த காட்சிப்படுத்துகிறது என்பது இளைஞரிடத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதை படமாக பார்க்கிற பொழுது அவர் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. இதை என்னுடைய அனுபவம் ஆகியனாலே புத்தகம் என்பது எப்படி பலருடைய வாழ்க்கையை புரட்டி இருக்கிறதோ அதுபோல் இந்த நூலகத்திற்கு பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறார்கள். நாம் நினைக்கிறோம் அவன் புத்தகங்களின் பக்கத்தை புரட்டி கொண்டு இருக்கிறான் என்று. இல்லை, அவன் தன் வாழ்க்கையினுடைய செயல்பாட்டையே புரட்டி போட்டு கொண்டு இருக்கிறான். அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய 20ஆம் நூற்றாண்டின் தலைவனாக இருந்து உலகமே அதிசயத்தக்க உத்தமராக வாழ்ந்த மகான் காந்தியனுடைய வாழ்க்கைக்காகவே இந்த முதல் ரேக்கில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எல்லா நூல்களையும் தொகுத்திருக்கிறேன். அவர் காலத்தில் வந்த பத்திரிகை தொகுப்புகள் சுதேசமித்திரன், கல்கி போன்றவையும் இருக்கிறது. குறிப்பாக உப்புச்சத்தியாரத்தின் போது வந்த அந்த செய்திகளையெல்லாம் தாங்கிய பத்திரிகைகள், அவருடைய குண்டடிப்பட்டு அவர் இறந்த பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கொண்ட பத்திரிகைகள் எல்லாம் தனித்தனியாக வைத்திருக்கிறேன். அந்த படத்தொகுப்பையெல்லாம் பார்த்தால் நமக்கு மனமே ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் எல்லா பத்திரிகைகளும் வார இதழ்கள், மாத ஏடுகள், தின இதழ்கள், சிறப்பு மலர்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் என் நூலகத்தில் இருக்கின்றன பெருமளவில் என்று சொல்லிக்கொள்வதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன்.